ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மேபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப குட்டி செடியாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பெருசாக வந்து பூவே பூத்துடுச்சு. இது ஒன்று, அதுக்கப்புறமா இது ஒன்று. இது வந்துட்டு இதுலேயே வந்துட்டு பூ வந்துச்சு ஃபஸ்ட்டு. பட்டு அந்த பக்கம் இப்படி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ள மாடு வந்து அப்படியே ஃபுல்லாக கடித்து சாப்பிட்டு இப்போ அகெயின் இது திருப்பி வளருது. அண்ட் இந்த பக்கம் இந்த ரெண்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லைனாக 3 ரோஸ் வச்சுட்ருக்கோம். இந்த ரோஸ் இது வந்துட்டு நல்ல பெருசாக வரக்கூடிய ரோஸு. அண்ட் இது வந்துட்டு பட்டன் ரோஸ், எல்லாமே ரெட் கலர் தான். இது வந்துட்டு கொஞ்சம் லைட் ரெட் மாதிரி 7 டேஸ் மாதிரி டெய்லி பூக்கிற பூ மாதிரி நிறைய பூக்கும். இதுவும் நிறைய பூக்கும். பட் இது வந்துட்டு ரேராக தான் பூக்கும், பட் ரொம்ப பெரிய பூ. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரம். இந்த வாழை மரத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு நம்ம சுற்றி முள் போடுறப்ப இதில் வந்து இலையே இருந்திருக்காது, பட் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்படி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எலுமிச்சை. இது வந்துட்டு எவ்வளோ பெருசானதுக்கப்புறமா வரும்னு தெரில, பட் இந்த இலை எல்லாமே இப்போ தான் புதுசாக வச்சுருக்கு. ஸோ தெரில, பார்ப்போம். அப்புறம் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூதுவளை அண்ட் மணி பிளான்ட்டு. தூதுவளை வந்துட்டு நம்ம ரொம்ப குட்டியாக கொண்டு வச்சோம். கோழி எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. இப்போது வந்துட்டு நம்ம வந்து வலை போட்டு வச்சுருக்கோம்ல சுற்றி, அதனால் இது வந்துட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் மணி பிளான்ட்டுமே இப்போ தான் வந்துட்டு நிறைய இலை வைக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா திருப்பி ஒரு வாழை மரம் வந்துட்டு நம்ம ஒரு 3, 4, 5, 5 வாழை மரம் வச்சுருக்கோம். அதுக்கு அங்கே பார்த்திங்கன்னா முருங்கை மரம், அதுவும் வந்துட்டு சூப்பராக தழுத்து வந்துட்டுருக்கு. பட் இந்த வாழை மரம் வந்துட்டு கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படியே கீழே பார்த்திங்கன்னா இங்கே அகெயின் இன்னொரு ரோஸ் வந்துட்டு நம்ம ஒரு 7-8 ரோஸ் கிட்ட நம்ம கார்டனில் இருக்குது. ஸோ டெய்லி ரோஸ் பூ தான். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்கே 2 ரோஸ் இருக்குது. இது வந்துட்டு இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம், இனிமேல் தான் பெருசாக வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இது வந்துட்டு வாழை மரத்தில் உள்ள கிழங்கு இருக்குதுல்ல, அது வச்சது. இது வந்துட்டு இப்போ இலையாக வந்துருச்சு. இது மரம் ஆகும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிச்சி செடி. இதில் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு பூ பூத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தோன்னா கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் வந்துட்டு ஒரே ஒரு கம்பு கொண்டு வச்சது தான், அது வந்து இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக இது தான் வந்துட்டு ரெட் கோவா, நாட்டு கொய்யா இது. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மருதாணி வந்து நாங்கள் பறித்து யூஸ் பண்ணவே ஆரம்பித்தாச்சு. திருப்பி அது ஃபுல்லாகவே தழுத்து வந்துடுச்சு. அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இது வந்துட்டு நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் விதை போட்டோம். அந்த விதை வந்துட்டு முளைச்சி வந்துருக்கு. ஆக்சுவலி நாங்கள் அதை வந்து களைச்செடின்னு நினச்சி பிடுங்கிறதுக்கு போனோம். அதுக்கப்புறமா தான் மேலே இருந்த அந்த பூவோட இது தெரிஞ்சதுனால தான் இந்த செடி அப்படின்னு நினச்சி விட்டு வச்சோம். இது வந்து பூக்க போகுது. இப்போ நம்ம வந்துட்டு கார்டனில் தண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது வச்சு கிட்டத்தட்ட 3-4 மாதம் இருக்கும். இந்த வளர்த்திக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு சரியாக தண்ணி பாய்க்கவே இல்லை, அதனால தான் அது வந்துட்டு இப்படி இருந்துச்சு. பட் இப்போது வந்து நம்ம நிறைய வாட்டர் சப்ளை பண்ணுறதுனால அது வந்துட்டு நல்லா பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு கனகாமரம் செடி, அதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப குட்டியாக இருந்தது. நம்ம வந்து தண்ணி பாய்க்கிறது கொஞ்சம் அதிகமானனால நிறையா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரோஸு. நம்ம வந்து அங்கே பார்த்தோம்ல குட்டி குட்டியாக ரோஸ், அதே மாதிரி தான் இதுவும் நாங்கள் வாங்கி கொண்டு வச்சோம். பட் இது வந்துட்டு நல்ல பெருசாகி இப்போது 2 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு பூ தந்துடும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, அங்கே ஒரு மொட்டு, இந்த ஒரு மொட்டு, நிறைய மொட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா மாமரம். இந்த தண்ணி எடுத்து அந்த பக்கம் போட்டுடலாம். ஸோ எல்லா செடியை சுற்றியும் நாங்கள் வந்துட்டு இப்படி அதுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் வந்துட்டு தண்ணி அதில் தேங்கி நின்று கரெக்டாக அதுக்கு வந்து வாட்டர் சப்ளை கிடைக்குது. இது வந்துட்டு மாமரம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே இந்த சைடு வந்துச்சு, அதனால் பிடிச்சி அங்கே கட்டி வச்சுருக்கோம். இதுவும் இந்த புது இலைகள் எல்லாமே நம்ம இங்கே வச்சதுக்கப்புறமா வந்தது தான், குட்டியாக தான் வாங்கி கொண்டு வச்சோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறது மல்லிகை. அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 கம்பு தான் நின்றுச்சு, அது வந்து இப்போ சூப்பராக தழுத்து வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா
ஒரு சூப்பரான ரோஸ். இதுவுமே இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் வச்சோம். நேற்றே வாங்கிட்டு வந்துட்டோம், இன்றைக்கி காலையில் வச்சோம். இதுவும் சூப்பராக பூத்துருக்கு. அண்ட் அகைன் இங்கே இன்னொரு வாழை மரம். நான் சொன்ன மாதிரி 5 வாழை மரம் இருக்குது, அதில் இது ஒன்று. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே அந்த பக்கமும் மல்லிகை இருக்குது, இங்கேயும் மல்லிகை இருக்குது. எல்லா மல்லிகையுமே இப்படி தான். இது வந்துட்டு இப்போ பூத்துருச்சு, இது ஆல்ரெடி பூ பூத்துருச்சு. இதில் வந்துட்டு இப்போ மொட்டு இருக்குது பாருங்க, மொட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வாழை மரம். அண்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சி ஒன்று வச்சு விட்ருக்கோம், அதுவும் பூக்குது. அதுக்கப்புறமா அந்த இருக்குல்ல மண், அதில் வந்துட்டு மணத்தக்காளி விதை போட்டிருக்கோம், அது இன்னும் வரல, இனிமேல் தான் வரும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு இஞ்சி போட்டிருக்கோம். இதில் இந்த இடத்துல இஞ்சி போட்டிருக்கோம். இந்த இருக்குதுல இஞ்சி மொளை, இது தழுத்து வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. இது வந்துட்டு இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி, அதனால் நிறைய செடிகள் வாங்கி வச்சுருக்கோம். இந்த செம்பருத்தி வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தலைக்கு ஹேர் ஆயில் காய்க்கிறப்ப நமக்கு செம்பருத்தி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு மரமே நம்ம வாங்கி வச்சாச்சு. இது வந்துட்டு என்ன செம்பருத்தினா சிவப்பு, அதுக்கு அடையாளமாக அதில் ஒரே ஒரு பூ இருந்துச்சு, அதனால் அந்த செடி எடுத்தோம். அதுக்கப்புறமா இது வந்துட்டு கொய்யா மரம். கொய்யா மரம் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி நாட்டு கொய்யா அங்கே இருக்குது. இது வந்துட்டு ஹைப்ரிட்டில் வாங்கி வச்சுட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு காய்ச்சிரும் அப்படிங்கிறதுனால. அது வந்துட்டு முல்லைப்பூ. இது வந்துட்டு இப்போ தான் நாங்கள் எங்கள் மாமா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி பார்க்காதீங்க, கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அது க்ளீன் பண்ணணும். இது வந்துட்டு முல்லைப்பூ. இப்போ தான் நாங்கள் எங்கள் மாமா வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்தோம். வர்றப்போ கொஞ்சம் அப்படி காற்றுல ஆடுனதுனால இப்படி நிற்குது, பட் நாளைக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா கருவேப்பிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கார்டன் செட் பண்ணுறப்ப அந்த அற்றுலத்தில் வச்சுருந்தோம். பட் அது வந்துட்டு காம்பவுண்டு வேலை நடக்கிறப்ப வந்து சிமெண்டெல்லாம் பட்டு போயிடுச்சு. பட் இது வந்துட்டு இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்திங்கிறனால நாங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து இன்றைக்கி வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வாழை மரம், இதுதான் 5வது வாழை மரம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு முருங்கை மரம் இருக்குது, அது வந்துட்டு தழுக்கலை, பட் தழுக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் எங்களுடைய கார்டன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.